என்னத்த பண்ணி தொலைறதுன்னு தெரியல. மூஞ்சி பாரு, இவனை பெத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா என்னாச்சு? நீ பேசாதடா. உன்னை எல்லாம் புள்ளையா பெத்ததுக்கு என் வயிறு எரியுது. சொந்தமா கடை வச்சுட்டா. அவ முதலாளி ஆட்டானா என்ன பார்த்து சிரிக்க மாட்டாளா? மா சும்மா அனாவசியமா பேசாத. உன்னை சீனவ யாருன்னு இப்ப சொல்லு. அவ அட்ரஸ் மட்டும் சொல்லு. ஏன் போய் அவ கால்ல விழுந்து கும்பிடணுமா? எனக்குன்னு எப்படா வந்து புள்ளையா பிறந்த? டேய், அந்த மதி சொந்தமா பொட்டி, அதான்டா பொட்டி கடை வச்சிருக்காடா. பொட்டி கடை தானம்மா வைக்கிறா? அதுக்கு என்னமோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே ஆரம்பிக்கிற மாதிரி சொல்ற? டேய், பொட்டி கடை இல்லடா, பொட்டி பாரு. மா, அது பியூட்டி பார்லர் மா. அதான் அதான் அதேதான். உனக்கு யாருமா சொன்னா? இத மட்டும் வக்கனையா கேளு. வெளிய போனா ஊரே சொல்லுது. போச்சு, எல்லாம் போச்சு. ஒழுங்கு மரியாதை அவளை கூட வச்சிருந்தா அந்த கல்லா பெட்டியில இந்நேரம் நான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். அவ அருமை தெரியாம விரட்டி விட்டுட்டு கடைசியில என்ன இப்படி புலம்ப விட்டுட்டாளே. மா இப்ப எதுக்கு நீ புலம்புற? இப்பதான் வேலை வாய்ப்பு செய்தியில பார்த்தேன். நல்ல வேலை ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு போய் கிழிச்ச. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, வானம் ஏறி வைகுந்தம் போவீங்களோ? இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கு உன் உடம்பு வணங்கி, ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அத்தை, நீங்க ரொம்ப தான் மச்சான கேவலப்படுத்துறீங்க அத்தை. தயவு செஞ்சு அவரை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சோ அப்பவே வெற்றிங்கிற படிக்கட்டுல முதல் ஸ்டெப்பை வச்சுட்டாருன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? உன்னை தரையில படுக்க போட்டு கழுத்துல மிதிக்கிறது தான். வாட்ச்மேன் வேலை பாக்குற நீ எல்லாம் வசனம் பேசாத. பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் பாத்துக்க. இப்ப கூட நீ அவர் சம்பாதிச்சு போடுற காசு தான் சாப்பிடுற. வாட்ச்மேன் தான், ஆனா உழைச்சு சம்பாதிக்கிறாரு. உன்ன மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. இன்னொரு தடவை அவரை பத்தி ஏதோ தப்பா பேசாம இருந்தா நீ இந்த வீட்லயே இருக்காத, வெளியே போ. Go. No dear. What happened? நான் தான் அவனை திட்டிட்டேன்ல. இனிமே அவன் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டான். நீங்க அழாதீங்க. மச்சான் திட்டினதுக்காக அழைச்சித்து. இதை விட கேவலமா கிழித்தரமால என் ஓனர் என்ன திட்டிருக்காரு. சரிதான். நானே எனக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுத்ததில்ல. அப்படி ஒரு மரியாதைய எனக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்துட்ட சித்து. மச்சான், இந்த சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு மரியாதைய அந்தஸ்த நம்ம பொண்டாட்டியால தான் வாங்கி தர முடியும் மச்சான். தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஐயோ, என் காலையே உழுகுறீங்க. ஷூ எடுத்துக்கிறேன். ஜோசியர் சொன்னதுல இருந்து நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஒரு டென்ஷனும் இல்ல. நாங்களும் அப்படிதான். என்ன அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? குடிங்க. அந்த காலத்துல பொண்ணு வீடு பார்க்கணும், மாப்பிள்ளை வீடு பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒரு காரண காரியத்தோட தான் சம்பிரதாயமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் பார்க்கணுங்கிற முறைக்காக வந்திருக்கோம்.
சம்பிரதாயம் முறையெல்லாம் தாண்டி பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்காங்கிறது மட்டும்தான் இப்ப தேவை. எங்க பொண்ணு நாங்க சொல்றத 100% கேட்கறதா சொல்லிட்டா. அப்பா, அவங்க பொண்ணுக்கு ஒண்ணு உங்க பையன் குறைஞ்சவன் இல்லப்பா. 200% நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்பேன்னு சொல்லுங்கப்பா. யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. எங்க பெரியம்மா இதை சொன்னதே அன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணு வீடு பார்க்க வந்தப்போ சரியா யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசவே இல்லை. அதான் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம பெரியம்மா தவிச்சிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடையில இருந்த பொறுப்பு அத்தனையும் அவன் தலையிலே தூக்கி போட்டுட்டு இருந்தான். அதான் அன்னைக்கு அப்படி இருந்திருப்பான். ஆஹா. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கடை பக்கமே வரக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓ, அதான் விஷயமா? நாங்க கொஞ்சம் பயந்து போயிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஐயோ, நாங்க அப்படி சொல்லல. பரவாயில்ல, இருந்தா கூட நீங்க தாராளமா தயங்காம எங்க கிட்ட கேட்கலாம். உங்களை வந்து பார்த்த முதல் நாளே நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுனீங்களே, நாங்களும் அந்த மாதிரி இருக்கணும்ல. உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு எள்ளு மொனாலவு கூட எங்க கிட்ட ரகசியம் எதுவும் இல்ல. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதே நம்ம சொந்தம், உறவு, பந்தம் இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக தானே. இதுக்கப்புறமும் உங்களை நான் நம்பலன்னா என்ன இருக்கு? சொந்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது, நான் உங்க அண்ணி அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படிப்பட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க அவங்க. அந்த பையன் வேலை செய்யற பிரஸுக்கு நாம தான் குடோன லீஸுக்கு விட்டுருக்கோம். அது விஷயமா அங்க போனப்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் சொன்னாங்க. எப்படியோ அவனும் நம்ம சொந்தக்கார பையன் தானே. பின்ன இல்லையா? அவனை கேட்டு பாருங்க, அவன் நான் வளர்த்த புள்ள. ஆஹா. அத்தனை நம்ம கிட்ட கத்துக்கிட்டதான். இப்ப கூட என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான். நான் அவனை ஃபாரின்ல அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு? அதான் ஜோசியரே சொல்லிட்டாரே, இந்த ஜாதகத்துக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டான்னு. இருந்தாலும் பேருக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நாமளே முடிவு பண்ணிப்போம். அப்போ அடுத்த மாசமே வச்சுக்கலாமா? மாப்பிள்ளை தம்பிக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. பெரியவங்க நீங்களா பார்த்து எப்ப சொன்னாலும் சரிதான். சரிங்க, அப்ப அடுத்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பாத்துருவோம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேன் தம்பி, வரேம்மா. வரேம்மா. இல்ல, ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் அனுப்பணும் எல்லாத்தையும் நீங்க. சரி, சீக்கிரம் அனுப்புங்க. சித்தப்பா. பாப்பா. அப்புறம் சித்தப்பா,
பேங்க் லோன் விஷயமா கம்பெனி ஆரம்பிக்கிறது விஷயம். அதான் சொன்னேப்பா, அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. லீவ்ல இருக்காரா? சித்தப்பா சித்தப்பாட்ட என்ன பார்த்தாய்க்கும் சொல்லு. இல்லை சித்தப்பா, எங்க எம்டி கம்பெனில ஒரு ஃபாரின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருதுன்னு சொல்றாரு. அதை நீ போய் அட்டென்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னாரு. பாத்தியாப்பா, இதான்ப்பா இவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணமே. நம்மள மாதிரி சொந்தமா தொழில் தொடங்கி முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள எதையாவது ஆசை காட்டி தடுத்து விட்டுருவாங்க. ஐயோ இல்லை சித்தப்பா, இது வேணாப்பா, அதெல்லாம் முடியாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. பொறாம பிடிச்ச பசங்க. அது இல்லை சித்தப்பா, எங்க எம்டி நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் இல்லை. அட சும்மா இருப்பா, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கம்பெனியை விட்டே நீ போறாங்கிற. உன்னை எதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவன் கம்பெனி விஷயமான வேலைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற? அவனை போய் நீ நம்புறியப்பா? இல்லை சித்தப்பா, நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதும் அவர் சந்தோஷம் தான் பட்டாரு. நீ தனியா ஆரம்பிச்சா கூட இதே கம்பெனில வந்து கன்சல்டண்டா வேலை பார்க்கலாம்னு சொன்னாரு. அதுக்காக தான் சித்தப்பா ஃபாரின் போக சொல்றாரு. என்ன நட்ராஜ், அவன் இவ்வளவு செலவு பண்ணி உன்னை அனுப்புறதே நீ அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு தானே? ஐயோ இல்லை சித்தப்பா, கன்சல்டண்டா வர்றது கூட எனக்கு விருப்பம் இருந்தாதான்னு சொல்லிட்டாரு. என்னமோப்பா, சித்தப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அது எனக்கு நல்லா தெரியும் சித்தப்பா. எப்படி இருந்தாலும் பேங்க் மேனேஜர் லீவ்ல தானே போயிருக்காரு. திடீர்னு வந்துட்டாருன்னா நான் பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்ல. அதுக்கு கூட எப்படியும் இன்னொரு 10-15 நாள் ஆகும்ல சித்தப்பா. அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் சரிப்பா, உன் மனசுல பட்டதை செய், உன் இஷ்டம். அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன் சித்தப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சொல்லு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மறந்துட்டேன். என்னதாண்டி வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப போன் எடுத்ததுல இருந்து வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு வாச்ச பொண்டாட்டி புள்ள அப்படி, நான் என்ன பண்றது? ஏன் உங்களுக்கு என்ன குறை வச்சாங்களா? வேலைக்காரி பெத்த மக, அவன் தான் கடைஞ்செடுத்த திறமசாலின்னு அவனை ஃபாரின் அனுப்புறாங்க. நம்ம புள்ள என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் பார்த்தல? நானும் அவனை எப்படியாவது மடக்கி போட்டுடலான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கான். ஒருத்தனை கை தூக்கி விட்டு பெரியால வளர்த்து விடுறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படணும். ஆரம்பத்துல இருந்து இவனை எப்படியாவது எதிலையாவது மாட்டி விடணும்னு பாக்குறேன். அதையும் மீறி மீறி வந்துட்டு இருக்கான் இவன். நீ அடிக்கடி சொல்லுவியே, நீங்க பாட்டுக்கு அவனுக்கு கெடுதல் பண்றேன்னு எதையாவது செய்ய போய் அதுவே அவனுக்கு நல்லதா மாறிடுன்னு. அதனாலதான் இந்த தடவை பேங்க் மேனேஜர் கிட்ட நான் சும்மா கூட பேசவே இல்லை. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லி அதுவே நிஜமா மாறிடுச்சுன்னா அப்படி இருந்த இவன் சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு பொய்ய சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து நடுத்தூர்ல நிறுத்திடலான்னு பார்த்தா அவன் வெளிநாட்டுக்குள்ள போறாங்கிறான். சொன்ன மாதிரி இவன் பெரிய ஆளாக போறான். அந்த சுந்தரி என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க போறான். இப்பவே நம்ம சம்மதியில இருந்து அத்தனை பேர் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏங்க, இப்ப அவனை பத்தி பெருமை பேசுறதுக்கு நான் தானே கிடைச்சேன்? ஏய் அரஞ்சனா பார், வைத்தறிச்சல் வைத்தறிச்சல். அவனுக்கு ஏதாவது பண்ணணும், எதுக்கும் லாய்க்கு இல்லாம ஆக்கணும். ஆக்குவண்டி ஆக்குவன். என்ன மீறி அவன் எப்படி நல்லா வாழ்ந்துறான்னு பாக்குறேன். அவனை நாசம் பண்ணாம விட மாட்டேன்.